Music was very connected to the film. It was not outstanding, but like வந்து ரொம்ப merge ஆகி soul-ஓட connect ஆச்சு music. யார் நம்ம லெஜெண்ட் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ப்ரூவ் பண்ணிடுறாரு. டீனாலே மாஸ் தான், டி பக்கா மாஸ் பண்ணிட்டாரு. நான் இப்போ எங்க இருக்கோம்னா ரோகிணி சினிமாஸ்ல தான் இருக்கோம். தனுஷ் அவர்களின் டைரக்ஷன்ல வந்து ராயன் படம் இறங்கி இருக்கு. மக்கள் ஆர்வமா உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வர மக்கள்கிட்ட கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஆக்டிங் எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்கு, எஸ்ஏ சூரிய ஆக்டிங் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. தனுஷ் அவரோட படம் வந்து தொடர்ந்து ஹிட் ஆயிட்டு தான் இருக்கு. பட் இது 50th ஃபிலிம். இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? இதுல என்ன ஸ்பெஷல்னா அவர் பர்த்டே ட்ரீட்டுங்க எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவர் டைரக்ட் பண்ணிருக்காருங்க. தனுஷ் லுக் வைஸ் எப்படி இருக்காரு? வேற லெவல். ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த லைக் மொட்டை அடிச்சுட்டு அந்த லைக் பஸ் கட் லுக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரா ஃபைட் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால ஐ ரியலி லவ்ட் இட். மியூசிக் வாஸ் வெரி கனெக்டட் டு த ஃபிலிம். இட் வாஸ் நாட் அவுட்ஸ்டாண்டிங், பட் லைக் வந்து ரொம்ப merge ஆகி சோலோட கனெக்ட் ஆச்சு மியூசிக். எல்லாருக்கும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாரு தலைவர். அண்ட் ஒருத்தவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது. துஷாரா அவுட்ஸ்டாண்டிங். மரியானுக்கு அப்புறம் மரியானுக்கு அப்புறம் ஏஆர் ரமன் சார் வந்ததுனால வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் எஸ் இட்ஸ் merged to our souls now. அசுரன் இஸ் a different track and this is a different track. இதுல அண்ணன் தங்கச்சி லவ் வந்து ரொம்ப நிறைய இருந்தது and I loved it. வயலன்ஸ் எனக்கு ரூத்லெஸ் கில்லிங் ரொம்ப பிடிக்கும் as I said. So the மூவில வந்து ரூத்லெஸ் கில்லிங் நிறைய இருக்கு which is very good. சந்தீப் and காளிதாஸ் they did really well. ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணாங்க and hats off to செல்வராகவன் sir as well. சீரியஸா ஆக்ட் பண்ணாலும் ரொம்ப கியூட்டா ஆக்ட் பண்ணாரு. as I said earlier, இது ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப ஈக்குவலா கொடுத்திருந்தாங்க and everybody has used the screen space wisely. ஓகே நல்லா இருக்கும் நம்ம தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது அதை அப்படியே ட்ரிபிள் ஆக்கி விட்டாங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. மியூசிக் செம்ம ப்ரோ. அதான் அவர் சொல்ல யார் நம்ம லெஜெண்ட் சொல்லுவாங்கல்ல அதை வந்து ப்ரூவ் பண்ணிடுறாரு. 30 படம் பண்ணும் போது நடுவில் இந்த படம் போட்டுக்கிறாரு. ஆனா இது வந்து 30 படத்தில் டாப்ன்ற மாதிரி இது, அந்த மாதிரி இது மியூசிக் சூப்பரா இருக்கு. அவர்லாம் ஓகே தான் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே அவங்களாம் சொல்ல தேவையில்ல. பர்ஃபார்மன்ஸ் தான் தனுஷ் நல்லா நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கே ஒரு ஆட்ஸ் ஆஃப் தனுஷ் அண்ணன் நடிக்க வச்சாரு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு. அசுரன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அசுரன் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான் ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ. அதாவது ஸ்டோரி வேற ப்ரோ, ஸ்டோரி வேற. இப்போ ஜார்னர் ஒன்று தான். ஆஹா ஏன் ப்ரோ அவர் ஆக்டிங் சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ. ஆக்டிங் பிச்சு அதான் சொல்றேன். ஆக்டிங்கும் பண்ணி என்ன சொல்றது, டைரக்ஷனும் பண்ணி நடிக்கிறது கஷ்டமான விஷயம். மற்றவங்க டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது கேட்டு நடிச்சிடலாம். டைரக்ஷனும் பண்ணி இவரும் அப்படி பண்ணோம். அது வந்து ஃப்ரேம்ல கரெக்டா வரணும். அது வந்து எப்படி பண்ணாரு தெரியல, சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன் தனுஷே 50 படம் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன். நல்லா இருந்தது. ஆக்டிங் டைரக்டிங் ரெண்டுமே அவர் பண்ணியிருக்காரு. எப்படி மாஸ் டீனாலே மாஸ் தான், டி பக்கா மாஸ் பண்ணிட்டாரு. இப்போ மரியானுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மானும் தனுஷும் லிங்க் ஆயிருக்காங்க. இந்த அவுட்கம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா எல்லாருக்குமே டோட்டல் காஸ்டிங் எல்லாருக்குமே சமமா இருந்துச்சு. லைக் தனுஷ் மட்டும் தான் மெயினா தெரியாம எல்லாருமே ஈக்குவலா எல்லாருமே தெரிஞ்சிருந்தாங்க. செல்வராகவன் எப்படி பண்ணிருந்தாரு? சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாரையும் விட சந்தீப் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. காளிதாஸ் ஜெயராம் அவர் அவங்களும் நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்க சிஸ்டரா நடிச்சிருந்தா அவங்க எல்லாரையும் விட டி தான், டி மாஸ் பண்ணிட்டாரு. தலை விஐபி அளவுக்கு வருமா? வேலையில பட்டாதாரி அது வேற ஒரு சேனல். அல்ல அது இது கம்பேர் பண்ணப்ப இது வேற அது வேற. லோக்கலா பண்றது தான் தனுஷ்க்கு சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அசுரன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? அசுரன் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு இது ஓகே தான், பட் அசுரன் அளவுல இல்ல. ஓகே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இவர் நீ டைரக்ஷன் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஆக்டிங் பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாம். எல்லாம் டான்ஸும் பண்ணலாம். எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் தான் தனுஷ். அதுதான் தனுஷ். தேங்க்ஸ். படம் சான்ஸ் இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சார் ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமாக தனுஷ் சார் தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மார்பிளஸ் சூப்பர், நல்லா சான்ஸே நல்லா பண்ணியிருந்தாங்க. 50வது படம் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமாம், புதுசா டைரக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்ல? இல்லைங்க புதுசாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஒரு சீனும் பக்கா, ஒரு சீன் கூட லாகே இல்லை. எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. மரியானுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கூட இதை லிங்க் பண்ணிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் தான் இருந்துச்சு. கடைசி மியூசிக் கிளைமேக்ஸில் பாட்டு வரும். அதில் ஒரு சீன் தங்கச்சி காட்டுவாங்க. அந்த சீன் சூப்பராக இருந்துச்சுண்ணா. செல்வராகவன் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் அண்ணனா நல்லா வேலை வாங்கியிருக்காரு சொன்னார். அது மாதிரி நல்லா வேலை வாங்கியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. 2 பேரும் நல்லா காம்போ சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் ஒருத்தா படம் நீங்கள் படம் சான்ஸ் இல்லைண்ணா. அசுரன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? என்ன கேட்டால் இல்லை, அசுரனோட இது நல்லா இருந்துச்சுண்ணா. ஏன்னா இது எல்லாமே பேஸ் பண்ணிருந்துச்சு. ஃபேமிலி சீக்வன்ஸு, இது இவர் சண்டை எல்லாமே, போலீஸ் எல்லாம் கலந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் நல்ல படம். அது ஓவரால் 10க்கு ரேட்டிங் 10க்கு ரேட்டிங் நான் ஒரு 8
8.5 தருவேன், 8.5 9 தருவேன் கன்ஃபார்ம். சூப்பரான படம், நல்லா இருந்துச்சு.